நம்ம பார்க்க போகிறது 7th சோசியலில் இருக்கக்கூடிய டெல்லி சுல்தானியமில் ஃபஸ்ட்டு வந்து அடிமை வம்சம் பார்த்துட்டோம். அதுக்கடுத்தது வந்து கில்ஜி அரச வம்சம். அடிமை வம்சத்தினுடைய கடைசி அரசரான பால்பனினுடைய மகன் வந்து தைமூர் வந்து திறமையற்றவராக இருக்கிறதுனால வந்து அவருடைய படை தளபதி வந்து அவரை கொன்னுட்டு மாலிக் ஜலாவுதீன் கில்ஜி அவருடைய படை தளபதி தான் வந்து அவரை கொன்னுட்டு வந்து கில்ஜி வம்சத்திற்கு வந்து அடித்தளம் நாட்டுறாரு. அதான் ஜலாவுதீன் கில்ஜியினுடைய ஆட்சி காலம் 1290 1296 வரைக்கும் பல படையெடுப்புகளை வந்து மேற்கொண்டார். பெரும்பாலானவை வந்து திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டது. அதுக்கு வந்து தலைமையேற்று நடத்தியது வந்து அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிறவங்க வந்து தலைமையேற்று நடத்தியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா வந்து ஜலாவுதீன் கில்ஜியினுடைய மருமகன், அதாவது உடன் பிறந்தவரினுடைய மகனான மருமகனும் காராவின் ஆளுநருமான அலாவுதீன் கில்ஜி தான் வந்து இவருடைய பல படையெடுப்புகளை வந்து திட்டமிட்டு தலைமையேற்று நடத்தியது. அப்படி அவர் குறிப்பிடத்தக்க படையெடுப்பு அப்படின்னு சொன்ன முக்கிய படையெடுப்பு தக்கான அரசான தேவகிரிக்கு எதிரான படையெடுப்பு வந்து முக்கியமான படையெடுப்பாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்து அவர் அங்கே செல்லும்போது யாதவ் அரசர் ராமச்சந்திரனை வந்து தோற்கடித்து பெரும் செல்வத்தோடு வந்து அவர் வந்து அங்கேருந்து திரும்பி வந்திருக்கிறாரு. வந்து அந்த செல்வத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அவர் சார்பாக வந்து முக்கிய பிரபுக்கள், படைத்தளபதிகள், எல்லாத்துக்குமே முக்கியமான பதவிகள் இருந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்து அவரை வந்து தன் பக்கம் வந்து ஈர்த்து கொண்டார். யார்? அலாவுதீன் கில்ஜி. ஆனால் தலைமை எடுத்து போனது வந்து ஜலாவுதீன் கில்ஜியின் தலைமையில் போய் பெரும் செல்வத்தை கொண்டு அவர் இங்கே இருக்கக்கூடிய முக்கிய பிரபுக்கள், படைத்தளபதிகளை எல்லாம் வந்து தன் பக்கம் ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஜலாலுதீனை வந்து வஞ்சகமாக கொன்று விட்டார். 1296 வந்து டெல்லியின் சுல்தானாக தன்னை அறிவித்து கொண்டார். கில்ஜி அரச வம்சத்துக்கு அடித்தளமாட்டவர் வந்து ஜலாவுதீன் கில்ஜி. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் படைத்தளபதியாக இருந்து அவருடைய ஆட்சி, அவரை பிரதிநிதியாக வச்சு ஆட்சி செஞ்ச அடிமை வம்சத்தினுடைய கைகுபாத் அப்படிங்கிறவங்களை கொன்னுட்டு தான் இவர் வருவார். இவரை கொண்டுட்டு யார் வந்துடுறா? அலாவுதீன் கில்ஜி வந்துடுறார். 1296 1316 வரைக்கும் டெல்லியை வந்து ஒருங்கிணைத்து டெல்லியை வந்து உறுதிப்படுத்துகிறாரு. இவருடைய படையெடுப்புகள் வந்து எதெல்லாம் வந்து பாராட்டுக்கூடியது அப்படின்னா வந்து பஞ்சாபில் வந்து மங்கோலியர்களுக்கு எதிரான படையெடுப்பு, இவர் தான் வந்து மங்கோலியர்களுக்கு எதிரான படையெடுப்பில் வந்து முக்கியமானதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான் மற்றும் குஜராத்துக்கு எதிரான படையெடுப்புகளும் வந்து இவருடைய படையெடுப்புகளில் வந்து முக்கியமானது. தனது வட எல்லையை வந்து பாதுகாப்பை வந்து உறுதி செஞ்சதுக்கு அப்புறம்தான் வந்து தென்புலத்துக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய தலைமை தளபதியான மாலிக் கபூரை வந்து 1310 வெகு தொலைவில் உள்ள மதுரை வரை வந்து படையெடுக்குமாறு வந்து பணிச்சிருக்காரு. எப்போ? 1310 வட எல்லையை வந்து பாதுகாப்பை உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தான் தென் எல்லை, அதாவது மதுரை வரைக்குமே வந்து தன்னுடைய தலைமை தளபதி மாலிக் கபூரை வந்து அனுப்பி வைக்கிறப்ப வந்து இவருடைய அலாவுதீனுடைய மேலாதிக்கத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. யார் அப்படின்னா வந்து தேவகிரி யாதவர்கள், துவார சமுத்திரத்தின் ஹொய்சாளர்கள், வாரங்கல் காகதியர்கள் ப்ளஸ் மதுரை பாண்டியர்கள் உட்பட இவருடைய மேலாதிக்கத்தை வந்து ஏற்றுக்கொண்டன. அது இதே மாதிரி இவருடைய படையெடுப்பு போல அரசியல் நிர்வாக சீர்திருத்தமும் வந்து பாராட்டுக்குரியதாக இருந்தது. அலாவுதீன் கில்ஜி டெல்லியை சுற்றிய வேளாண் நிலங்களை அளந்து என்ன பண்ணுறாரு, குறிப்பிட்ட நிரந்தர வரியை வந்து விதிக்கிறாரு. வரி வசூல் செய்கிற அதிகாரத்தை யார்கிட்ட கொடுக்குறாரு? இராணுவ அதிகாரியிடம் ஒப்படைக்கிறாரு. நிலத்தை அளந்து அந்த நிலத்துக்கு தகுந்த மாதிரி நிரந்தர வரி விதிக்கிறாரு. வரி வசூல் செய்கிற அதிகாரத்தை இராணுவ அதிகாரியிடம் கொடுக்கிறாரு. அதனால் வந்து உள்ளூர் தலைவர்கள், குறுநில மன்னர்கள் தானே வரி வசூலிச்சிட்ருப்பாங்க. காலமாக அவர்களுடைய உரிமை வந்து பறிக்கப்படுது. டெல்லியில் முகாமிட்டிருந்த படைப்பிரிவினர்களுக்காக என்ன பண்ணுறாங்க, கட்டாய உணவு தானிய கொள்முதலை வந்து இவர் அறிமுகம் செய்கிறார். அப்போ கட்டாய உணவு தானிய கொள்முதலை அறிமுகம் செய்தவர் அலாவுதீன் கில்ஜி. கொள்முதல் விலையும் வந்து சுல்தானால் தான் வந்து நிர்ணயிக்கப்படுது. வரியாக வசூலிக்கப்பட்ட தானியம் வந்து சேமிப்பு கடமையில் அரசாங்க பண்டக சாலையில் உள்ள சேகரிப்பில் வந்து சேகரிக்கப்படுது. புதிய சட்டத்திட்டம் நடைமுறைப்படுத்துவதை உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் வந்து இதை வந்து கண்காணிக்க வந்து ஒற்றரை நியமிக்கிறார். அந்த ஒற்றர் வந்து நேரடியாக வந்து சுல்தானிடம் தான் வந்து அங்கே எந்த மாதிரியான நடைமுறைகள் இருக்குது, பின்பற்றாங்களா இல்லை அப்படிங்கிறத
நிலைமையை வந்து தெரிவிக்கிற அதிகாரம் வந்து நேரடியாக வந்து சுல்தானிடமே வந்து ஒப்படைத்தார். அதுக்கப்புறம் வந்து அலாவுதீன் வந்து 1316 வந்து இயற்கை எய்தினார். அவருடைய வழித்தோன்றல்கள், அலாவுதீனுக்கு அப்புறம் வந்த வழித்தோன்றல்கள் வந்து இவர் மாதிரியான திறன்மிகு ஆட்சியாளராக இல்லாமல் அதிகாரத்தை தக்க வைக்க தவறுனால துக்ளக் அரச வம்சத்தினுடைய ஆட்சிக்கு வந்து கியாசுதீன் துக்ளக் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. கில்ஜி வம்சம் முடிஞ்சு அதுக்கடுத்தது வந்து துக்ளக் வம்சம். துக்ளக் வம்சத்துக்கு அடிக்கல் நாட்டுறது கியாசுதீன் துக்ளக்கு 1316 வந்து முடிவுக்கு வருது. அப்போ கியாசுதீன் துக்ளக் எது வரைக்கும் 1320 24 வருஷம் ஆட்சி செய்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அலாவுதீனுடைய பல பகுதிகளை இழந்திருப்பார்ல, அந்த பல பகுதிகளை வந்து மீட்பது தான் வந்து கியாசுதீனுக்கு வந்து பெரும் பணியாகவே இருந்திருக்கு. அவருடைய மகன் ஜீனா கானாவை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வாராங்கலுக்கு எதிராக போரிட அனுப்புகிறாரு. வாராங்கல் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு கீழே இருந்த ஒரு பகுதி தான், அதை வந்து மீட்கிறதுக்காக போரிட அனுப்புகிறப்ப அந்தனுடைய அரசர் பிரதாப் ருத்ரனை வந்து என்ன பண்ணுறாரு, ஜீனா கானா வந்து வெற்றி கொண்டு பெரும் செல்வத்தோடு ஊரு திரும்புகிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, வந்ததுக்கப்புறம் இவர் கியாசுதீன் வந்து துக்லாபாத் அப்படிங்கிற புதிய நகருக்கு வந்து அடிக்கல் நாட்டுறாரு. கியாசுதீன் வந்து துக்லாபாத் அப்படிங்கிற புது நகருக்கு வந்து அடிக்கல் நாட்டுறாரு. பிரதாப் ருத்தனை வென்று பெரும் செல்வத்தோடு திரும்பிய அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து தன்னுடைய தந்தையை வந்து கொன்று முகமது பின் துக்ளக், ஜனாகானை அப்படிங்கிற பேரில் இல்லாமல் முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற பெயரோட 1325 வந்து அரியணை ஏறுறாரு. அப்போ துக்ளக் அரச வம்சத்திற்கு அடித்தளமிட்டவர் கியாசுதீன் துக்ளக்கு. கில்ஜி வம்சத்துக்கு அடித்தளமிட்டவர் வந்து ஜலாவுதீன் கில்ஜி தான் அடித்தளமிட்டவர். அதுக்கப்புறம் வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து தான் வந்து சிறந்த ஆட்சி முறையை வந்து செஞ்சுருப்பார். அவருக்கு அப்புறம் வந்து துக்ளக் வம்சம் வந்துடும். துக்ளக் வம்சத்துக்கு அடித்தளமிட்டவர் வந்து கியாசுதீன் துக்ளிக். ஆனால் வந்து வஞ்சகத்தினால் வந்து தன்னுடைய மகனை கொன்று அதுக்கப்புறம் முகமது பின் துக்ளக் வருவார் 1325 1351 வரைக்கும். இவர் ஒரு நல்ல கற்றறிந்த மனிதர் தான். ஆனால் வந்து அவருடைய குணம் எப்படி இருந்தது, குருவம் நிறைந்தவராக இருந்திருக்கிறாரு. அலாவுதீன் நாடுகளை வந்து கைப்பற்றி, அலாவுதீன் எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னா வந்து நாடுகளை கைப்பற்றி அங்கிருந்து கொள்ளையடித்து அரச குடும்பங்களை வந்து தன்னை சார்ந்து இருக்குமாறு தான் செஞ்சார் ஒழிஞ்சு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, துணை கண்டம் முழுவதையுமே வந்து தன்னுடைய நாடாக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டார். இறையாண்மையை விரிவு செய்வதற்காக தன்னுடைய பக்தி கடமை எல்லாத்தையுமே விரிவு செய்வதற்காக தன்னுடைய தலைநகரை வந்து டெல்லியிலேருந்து தேவகிரி கோட்டைக்கு மாற்றுறாரு. தேவகிரியை வந்து தௌலாபாத் அப்படிங்கிற பெயர் மாற்றமும் செய்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சது நம்மளுடைய திட்டம் வந்து தவறானது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து தன்னுடைய தலைநகரை வந்து டெல்லிக்கே மாற்றம் செஞ்சுருப்பார். சுல்தானுடன் அப்போ தலைநகரம் டெல்லிக்கு மாற்றுறப்ப சுல்தானுடன் வந்து பல அதிகாரிகளோடு சேர்ந்து ஒரு பயணியும் வந்திருக்காரு. டெல்லி திரும்பிய போது மொராக்கோ நாட்டு பயணி இபன் பதூதாவும் கூட வந்து அவருடைய குறிப்பிலிருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து மீண்டும் மாத்திரப்ப காலியாக கைவிடப்பட்டதாக ஆனால் குறைந்த அளவு மக்களுடன் வந்து டெல்லி இருந்ததாக வந்து குறிப்பிட்டிருப்பார். அதுக்கப்புறம் இவருடைய நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படின்னா வந்து நிலவரியை வந்து மீண்டும் உயர்த்தி பணமாகத்தான் வசூலிக்கணும், தானியம் வாங்கக்கூடாது, பணமாக வசூலிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆணையை வந்து பிறப்பிக்கிறாரு. இந்த தானியம் வராதனால வந்து பஞ்சகாலங்களில் வந்து இடர்பாடுகளை ஏற்படுத்தியது. போதுமான அளவு இடர்பாடு பஞ்சம் வர்றதுனால வந்து போதுமான அளவு வந்து நாணயங்களோ புதிய நாணயம் வெளியிட வெள்ளியோ எதுவுமே கைவிசம் இல்லாத காரணத்தால் என்ன பண்ணுறாரு, அவர் செப்பு நாணயங்களை வெளியிடுறாரு. செப்பு அப்படிங்கிறது எளிதாக கிடைக்கக்கூடிய நாணயமாக இருக்கிறதுனால அடையாள பணமாக வெளியிடுறதுனால சந்தையில் வந்து பல கள்ள நாணயங்களும் வந்து வெளிவர ஆரம்பிச்சுது. கள்ள நாணயம் வெளிவர காட்டி வணிகர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய வணிகர்களுக்கு கள்ள நாணயம் போகிறதுனால நிர்வாக சீர்குலைவு ஏற்பட்டு வெளிநாட்டு வணிகர்கள் வந்து இவர்களுடனான வியாபாரத்தை வந்து துண்டிச்சிட்டாங்க. அதனால் வந்து வெளிநாட்டு வியாபாரமும் தடை ஏற்பட்டது. இதனால் வந்து வணிகம் வந்தால் தானே அவங்களுக்கு வந்து வரி வரும், நாடு வந்து செழிப்பாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா செப்பை நிறுத்திவிட்டு தங்கம் வெள்ளி நாணயங்களை வந்து வெளியிட்டார். இதனால் வந்து அரசு திவாலானது.
அதுக்கப்புறம் வந்து நிலவரியை உயர்த்துதன் விளைவாக தோஆப் அப்படிங்கிற பகுதியில் வந்து விவசாயிகள் வந்து கிளர்ச்சி செய்தாங்க. இந்த கிளர்ச்சியை அடக்கிறதுக்கு வந்து இவர் வந்து கொடூரமான முறையில் தான் வந்து கிளர்ச்சியை அடக்குனார். அதனால் சில விவசாயிகள் வந்து இதை பார்த்துட்டு விவசாயத்தையே கைவிட்டாங்க. இதனால் வந்து அடிக்கடி பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம் ஏற்பட்டது. சுல்தானாக நல்ல 25 ஆண்டு கால ஆட்சியில் வந்து பல மாகாண ஆளுநர்களினுடைய கிளர்ச்சியையும் எதிர்கொண்டாலுமே வந்து இந்த விவசாயிகளினுடைய கிளர்ச்சி வந்து இவருக்கு வந்து பஞ்சம் ஏற்பட நாடு வந்து வீழ்ச்சி அடைய வந்து இதனால் வந்து அவுத், முல்தான், சிந்து இது எல்லாமே வந்து இந்த பகுதிகளை எல்லாம் வந்து கிளர்ச்சி செய்து வந்து தங்களை வந்து சுதந்திர நாடாக வந்து பிரகடனப்படுத்தி கொண்டன. தென்னிந்தியாவிலும் வந்து பல அரசுகள் வந்து அந்த சமயத்தில் வந்து எழுச்சி பெற்றது. துக்ளக்கிடம் படை வீரராக பணியாற்றிய பாமினி அப்படிங்கிறவங்க வந்து தௌலத் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை வந்து சுதந்திர அரசாக அறிவித்து பின் பாமினி சுல்தானியம் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டது. கிபி 1335 மதுரை வந்து தனி சுல்தானியமாக உருவாக்கிடுச்சு. 1346 வந்து வங்காளம் வந்து சுதந்திர அரசாக ஆகுது. அந்த பஞ்சம் ஏற்பட்டு கிளர்ச்சிக்கு அப்புறம் வந்து அவுத், முல்தான், சிந்துல கிளர்ச்சி செய்து தங்களை சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்தினாங்க. தென்னிந்தியாவில் வந்து பல அரசு எழுச்சி பெற்றது. துக்ளக்கிடம் படை வீரராக இருந்த பாமினிங்கிறவங்க தௌலத் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை வந்து சுதந்திர அரசாக அறிவிச்சுக்கிறாங்க. பாமினி சுல்தானியம்னு அழைக்கிறாங்க. 35 மதுரையும் 46 வங்காளமும் வந்து சுதந்திர அரசாக தன்னை பிரகடனம் படுத்தி கொண்டாரு. துக்ளக் வந்து 1351 மார்ச் 23 வந்து மரணம் அடைந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்தவங்க வந்து பிரோசா துக்ளக் 1351 1388 வரைக்கும் இருந்திருக்காங்க. அதாவது கியாசுதீனுடைய இளைய சகோதரனின் மகன். அந்த கியாசுதீனத்தான் வந்து துக்ளக் அவர் கொன்னுட்டு தன்னுடைய தந்தையை கொன்னுட்டு மகன் வருவார். அதற்கு பின் வர்றவங்க வந்து இளைய சகோதரனுடைய மகன் இந்த பிரோசா துக்ளக்கு. இவர் என்ன பண்ணுறாருன்னா இவரால் கிளர்ச்சியை அடக்க முடியல. பிரிந்து போன மாகாணங்களையும் வந்து மீட்க முடியல. தென்பகுதிகளில் வந்து மாகாணத்தை வந்து மீண்டும் கைப்பற்றுவதில் அவருக்கு ஆர்வமும் கிடையாது. தக்கான பிரச்சனையில் தலையிட சொல்லி பாமினி இளவரசர் வந்து 1365 அழைப்பு விடுவார். ஆனால் அதையும் வந்து இவர் ஏற்க மறுத்துட்டார். அதற்கு மாறாக இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அமைதியான முறையில் வந்து ஆட்சி நடத்தியிருக்காரு. எப்படி சூபின் ஞானிகள் ஏனைய மத தலைவர்களுக்கெல்லாம் வந்து பரிசுகள் வழங்கி அவங்களை வந்து கௌரவிச்சார். அவர்கள் கூறிய அறிவுரைகளை வந்து அவர்களையும் மதித்து வந்து கேட்டிருப்பார். ஏழை விவசாயிகளுக்கு உதவ அறக்கட்டளைகள் எல்லாம் நிறுவியிருப்பார். கல்வியை பெருக்க கல்லூரி, மருத்துவமனை, மசூதிகள் எல்லாமே வந்து கட்டி இலவசமாக பணிபாற்றியிருப்பார். மனிதாபிமானமற்ற கொடூர தண்டனைகளை ஒழித்து மனிதாபிமானமான நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத சில வரிகளை எல்லாமே வந்து ரத்து செய்தார். விவசாயிகளுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா கடன் ரத்து செஞ்சிருக்கிறாரு. நீர்ப்பாசன கால்வாயை வெட்டி கொடுத்துருப்பாரு. 1200 புதிய தோட்டங்களை உருவாக்கியும் 30 பழைய தோட்டங்களை வந்து புனரமைப்பும் செஞ்சு கொண்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் பிரோசாபாத், ஜான்பூர், ஹிசார், பிரோஸ்பூர் அப்படிங்கிற புதிய நகரங்களையும் வந்து நிர்மாணிச்சிருப்பார். அமைதியான முறையில் வந்து இவர் ஆட்சி செய்தாலும் முயற்சிகள் மேற்கொண்டாலும் இறுதி நாட்கள் இவருக்கு மகிழ்ச்சியானதாக இல்லை. ஏன் அப்படின்னா வந்து அவருடைய மகன் வந்து முகமது கான் அவர் வந்து இவருக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சிருக்கிறாரு. 1388 83 வயதில் வந்து தன்னுடைய இயற்கை எழுதினார். அதற்கப்புறம் வந்து தைமூரினுடைய படையெடுப்பு வரும். அது நெக்ஸ்ட் வீடியோ.